நிப்பிளில் டிஸ்சார்ஜ் அதாவது தண்ணி மாதிரி வந்ததுன்னா அது ஆபத்தா, கேன்சர் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. நிப்பிளில் சாதாரணமாகவே சில பேருக்கு தண்ணியாக டிஸ்சார்ஜ் வரும். அது நார்மலான விஷயம்தான். சில பேருக்கு ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் அதிகமாகும். அதனால மில்கே செக்ரீட் ஆகிற மாதிரி நிறைய பால் மாதிரி டிஸ்சார்ஜ் வரும். அது வந்ததுன்னா நம்ம ஹார்மோன் செக் பண்ணணும். தைராய்டையும் செக் பண்ணணும், ப்ரொலாக்டினையும் செக் பண்ணணும். இன்கேஸ் தைராய்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தைராய்டை ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். அப்பயும் வருது அப்படின்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன்னால வரலாம். ஸோ அதுக்கான மெடிகேஷன் டாக்டர்ஸை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலராக வருது அப்படிம்பாங்க சில பேர். எல்லோயிஷ் கலராக வர்றது சில நேரம் நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் க்ரீனிஷாக வரும். அந்த மாதிரி இல்லைனா சீழ் மாதிரி மஞ்சள் கலரில் பிளட் ஸ்டெயின்டாக அப்படி வந்ததுன்னா அது ஆப்சஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்சஸ்னால் சீழ்கட்டி எங்கேயாவது பிரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் பிளட்டி டிஸ்சார்ஜாக வருது, அதாவது ரத்தமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேன்சர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் மேமோகிராஃபி பண்ணி பார்க்கலாம், எஃப்என்ஏசி பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ இதில் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டி டிஸ்சார்ஜா. மற்ற டிஸ்சார்ஜுக்கு ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிகேஷன் எடுத்து அதை க்யூர் பண்ணிக்கலாம்.